அன்பு நண்பர்களே, அனைத்திலும் அரசியல் இருக்கிறது என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். தொடர்ந்தும் சொல்லுவேன். சில நண்பர்களும் தோழர்களும் இப்பொழுது அரசியலே இல்லாமல் ஒரு அரசியல் வந்துவிட்டது, நீங்கள் இந்த நேரத்தில் எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள், அது எந்த வகையில் சாத்தியம் என்று கூறுகிறார்கள். நண்பர்களே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அரசியல் என்பது ஆழமான புரிதல். அரசியல் என்பது இந்த மக்கள் நலன் சார்ந்த சிந்தனை. அரசியல் என்பது வரலாற்று பின்னணியில் அனைத்தையும் நோக்குகிற ஒரு பார்வை. அரசியல் என்பது பேனர் ஒட்டுவதோ, சுவரொட்டி ஒட்டுவதோ, பேனர் வைப்பதோ அல்ல. ஒரு தலைவனை புகழ்ந்து கோஷம் எழுப்புவது அல்ல. ஒரு தலைவனுக்காக நான் எதையும் செய்வேன் என்று அருவருக்கத்தக்க கருத்துக்களை ஊடகங்களில் பதிவு செய்வது அல்ல. அரசியல் என்பது நம் வரலாற்று பின்னணியில் நாம் கடந்து வந்த பாதையை கவனித்து எதிர்கால பாதையினுடைய அதனுடைய திசையை நாம் உற்று நோக்கி தொடர்வதுதான் அரசியல். அந்த வகையில் நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், அரசியல் என்பது தெளிவு, அரசியல் என்பது ஒரு தத்துவம், அரசியல் என்பது ஒரு புரிதல், அரசியல் என்பது மக்களுக்கான செயல்பாடு, கோஷமல்ல. ஒரு பிம்பத்தை நாம் கொண்டாடுவது அல்ல. ஒரு தலைவனை அல்லது ஒரு பிடித்தமான ஒருவனை கொண்டாடுவதோ அவன் பின்னால் ஓடுவதோ அரசியல் அல்ல. அரசியல் என்பது மிக தெளிவாக கோட்பாடு சார்ந்தது, களச்செயல் சார்ந்தது, மக்கள் நலன் சார்ந்தது. ஆகவே இதை இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு காணல் நீர் பார்வையை அதை நம்பி ஓடுகிறவர்கள் நெடுந்தூரம் ஓடி தாகத்தில் நிற்கப் போகிறார்கள். அப்பொழுதுதான் உண்மையான அரசியல் பற்றிய தேடுதல் தேவைப்படும் என்று நினைக்கிறேன். நண்பர்களே, காணல் நீரை நீரென நம்பி ஓடுகிற நண்பர்களே, கவனமாக அரசியலை கையாளுங்கள். நன்றி.